ஒருபோது முடியாது. நீ பெண்ணை காட்டிட்ட, இப்ப நான் உன்னை கட்டி சேரணும். அதை காட்டணும் இல்ல வேண்டாம் வேண்டாம் மைத்துனா. சிவபெருமானின் வீரிய விந்து வெளிப்பட்டது. அப்பொழுது பகவான் பார்த்தார், இந்த சிவபெருமான் வீரிய விந்து கீழே பூமியில் பட்டா பூமி பொழந்து விடும் சொல்லி பகவான் கையிலே ஏற்றினார். கையிலே ஏற்றும் பொழுது முந்தி பிறந்தவரால் முனியப்பசாமி இப்ப பிறக்க போகிறார், சபைக்கு வரப்போகிறார். கையில் உள்ள காணிக்கை அந்த மெய்ப்புக்கு செலுத்தும்படி எல்லாம் அனைத்து மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். எதுவாக இருந்தாலும் சரி, சகல தோஷங்களுக்கு எட்டி மறுத்து மிடிப்பன காணிக்கை செலுத்தி சகல தோஷங்களும் விளைகிறோம். ஆமா எப்படி நான் பிறந்தேன்
இச்சபை முன்னிட்டு நான் எப்படி பிறந்தேன், என்னை யார் பிறக்க வைத்தார், எதற்காக பிறக்க வைத்தார்? உண்மைதான். அப்ப ஜெட்டி வச்சு அங்க நிக்கிற அப்படிதா அவர் தான் உன்னை பார்க்க வச்சது. எங்க அப்பனா நீ யாரு? நீ யாரு? நீ யாரா? யாருன்னு கேக்குற? உண்மைதான். நான் ஒப்பந்தான். உன்னை பெத்தது நான் தான். அப்பா நாங்க அப்பா மூணு ஆயிட்டோம். மகனே என்னை எப்படா பெத்த? உலகத்துக்கு இருப்பது 4 திசை. ஒவ்வொரு திசைக்காய் சென்றால் என்னை பிறக்க வைத்தவர் யார் என்பதை அறியலாம். புறப்படுவோமா?
மேகத்தையா நீ மேகத்தை ஒன்று கூட்டி என்னை உருவாக்கினாயா? மேகத்தை ஒன்று கூட்டுவது என்னுடைய வேலை. உன்னாட்டு ஒரு குழந்தை பிறக்க வைப்பது என்னுடைய வேலை. அப்படியா? இந்த நாட்டுக்கு நாடு மகா நாடு, அருமையும் பெருமையும் சிறந்த அழகிதிரு பொன்னாடு. இந்நாட்டின் பேர் என்ன? திம்பன் வளவு. திம்பன் வளவு. திம்பன் வளவா? திம்மன் எங்கடா ஊர் பெரிய மாத்திர? திம்மன் 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 திம்ம திம்ம தாக்கு தாக்கு தாக்கின தம்ம தும்ம தாக்கு இதுக்கோ தாம தூபு தைய தைய தா தைய பையா பையா முன்னாடி என்னடா இது? நாட்டு ஜாதி இப்ப ரேடியோ பாடிச்சு போனோம். திம்ம திம்ம தா திம்ம திம்ம தா தா திம்ம தா தாங்க தைய தைய தா தா தாங்க ஓ ஓ தா மாத்திட்டோம் தாயே. அப்படியே பாரு. வாடா இங்கே. என்னம் திம்மன் வளவு என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. இங்க நம்ம குடியிருக்கும் ஆண்களாய் பிறந்திட்ட பெண்களாய் பிறந்திட்ட தாய்மார்கள் மற்றும் நமதருமை சகோதர சகோதரிகள், நாடக கலா ரசிகர்கள், பள்ளிக்கு செல்லுகின்ற மாணவ செல்வங்கள் அனைவர்களும் அழகாய் அமைதி காத்திருக்காங்க. காரணம் என்ன? கூத்து கூத்து பாக்குறாங்க. யாருக்கு? பகவானுக்கு வெளிப்படுங்க. 8 மத்து மணி பிடிக்காங்க. அப்படியே ஒரு பாட்டு வேற ஒரு அண்ணா கொலை நட்டு தெம்பாடு கிடப்ப. இப்ப நீ ஊருங்காட்டி நின்னுட்டு மினிப்பால் பாட்டு பாடி சொல்லிக்கிறேன். நமது திம்மன் வலிமையை குடியிருக்கும் அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகன், முந்தி பிறந்தவன் முப்பூசைக்காரன், கலியுக தெய்வம், காவல் தெய்வம், நம்மை காக்கும் தெய்வமாய் விளங்கும் எட்டி மரத்து முனியப்பனுக்காக இன்னும் 9 வீட்டு பங்காளிகள் திம்மன் திம்மி வகீராவை சேர்ந்த எப்படி ஆமா நமது மகன்கள் பேரன்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 9 வீட்டு பங்காளிகள் ஒன்று சேர்ந்து இந்த எட்டி மரத்து முனியப்பனுக்காக 2 நாள் திருவிழா. எப்படி இது நம்ம தாரமலத்து நோம்பி விடிஞ்சா கொண்டமதிக்கு ஆரம்பம். ஆனா மழையின் காரணத்தினால் இது தடைபட்டு விட்டதனால் மீண்டும் நமக்கு வாய்ப்பளித்திருக்காங்க. எப்படி ஆத்துமணலை சாதமாக்கிய நமது அருந்துதி மக்கள் முள்ளில்லாத மரம். எப்படி அதாவது இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாய் விளங்கும் அந்த அருந்துதி அம்மன் அவருடைய குலத்திலே தலை தோங்கிய நமது ஆத்து மணலை சாதமாக்கிய அருந்ததி மக்கள் ஒன்று சேர்ந்து நமக்கு அன்னதானத்தை கொடுத்து தீபாவளியும் தெய்வீக திருச்சபையும் இன்று நிலைநாட்டியிருக்காங்க. அது மட்டுமா, தூண்டா மணிகளுக்கு சுடருட்டு எறிந்தாலும் ஒரு தூண்டுகோல் வேண்டும். துணியா இருந்தவையா நமது கலைக்குழுவில் பணியாற்றி வரக்கூடிய நமது வாழ்நாள் சாதனையாளர் யாருங்க? மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணார் கோவிந்தராஜ். எத்தனையோ நாடகக்காரர் இன்னைக்கு பூமியில இந்த கலியுகத்திலே வாழ்ந்து கொண்டு வரலாம். அவர் வாழ்நாள்ல 2 செட்டு தான் அடிக்கிறாரு. எத்தனை செட்டு? இன்னைக்கு நேத்து பலவனம் பையன் கூட இன்னைக்கு 30 செட்டு 40 செட்டு மாறிட்டு வர்றாங்க. ஆனா நமது கோவிந்தராஜ் அண்ணன் மட்டும் நமது மாட்டியாமட்டி ராமசாமி வாதியார் கலைக்குழுவுல ஆடிட்டு இருந்தாரு. அப்ப தாத்தா கூட பழகி அப்பா கூட பழகி நம்ம கூட ஒரு நட்பு ஏற்பட்டு அந்த சமா விட்டு 2வது நம்ம கலைக்குழு மட்டுமே ஒரு வாழ்க்கையில 2 சமாவில் ஆடக்கூடிய ஒரே நாடக கலைஞர் நமது கோவிந்தராஜ் அண்ணன் போடுகிறது. அவருடைய துணையாக இந்த நாடகத்தை பெற்று நமது கலைக்குழு இங்கு நாடகம் நடத்த ஒரு வாய்ப்பளித்திருக்கிறார். இந்த நாடகத்திற்காக உறுதுணையாக இருந்திருக்கிறார். எப்படி எத்தனையோ மன கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்குள்ள சலுப்பு சங்கடம் இருந்தாலும் ஆனா கலைக்குழுல லீவ் போடாத வர ஒரே ஆளு நம்ம கோவிந்தராஜ் அண்ணன் வந்துட்டோம். மாமனார் மாமியார் டூர்லாம் போகாத அவங்க குடுக்குறாங்களா இல்லையா? கோவிந்தராஜ் அண்ணன் கொடுப்பாரு. ஏன் பயந்துக்கிற? இந்த நாடகத்துக்காக அதாவது குள்ளானூர் பேக்கரி கடையை சேர்ந்த நம்ம குட்டி அண்ணன் அவங்க சம்சார கலாக்க அவர்களும் கலா குடும்பத்தார்கள் ராமர் அவர் பேர் ராமர் அண்ணன் ராமர் கலா குடும்பத்தார்கள் 1000 ரூபாய் நன்கொடை செஞ்சிருக்காங்க. 1000 ரூபாய் வாரி வழங்கியிருக்காங்க. அது மட்டுமல்ல காட்டராஜா எங்க அப்பா பழனி அப்பா அவர்களும் 500 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 500 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். செந்தில் அப்பா 200 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இந்த நாடகத்திற்காக நன்கொடைகளை வாரி வழங்கிய அத்தனை நல்ல
அருளாளர்களும் இந்த எட்டி மரத்து மணியப்பனுக்காக காணிக்கையை வாரி வழங்கிய நல்ல உள்ளங்களும் இன்னும் நம்மை காண வரி இருந்திருக்கும் நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேர் குடும்பங்களும் எப்படி வாழ வேண்டும்? ஐயா தூரீரா